السلام عليكم صلوات الله عليكم مدينة شريف ونما صلاة سلوان يا نبي سلام عليكم يا حبيب سلام عليكم صلوات الله عليكم عبادي கருப்புக்கிறே எங்கள் கண்ணீரை துடைத்து விடுவாய் காசிம் நபியின் மீது கனிவாய் சலாத்தை சொல்வாய் நபி சலாம் அலைக்கும் யா ரசூல் சலாம் அலைக்கும் யா ஹபீப் சலாம் அலைக்கும் ஸலவாத்துல்லாஹ் அலைக்கும் யா صديق سلام عليكم يا فاروق سلام عليكم يا عثمان سلام عليكم يا علي سلام عليكم يا نبي سلام عليكم يا رسول سلام عليكم يا حبيب سلام عليكم صلوات الله عليكم يا علي سلام عليكم يا حسن سلام عليكم يا حسين سلام عليكم رسول سلام عليكم يا حبيب سلام கூடி சென்று குஃபானின் மஸ்ஜிதை அடைந்து குருநாதர் அணியின் பேரில் நாங்கள் கூறும் சலாத்தை சொல்வார் نبي سلام عليكم رسول سلام عليكم يا حبيب سلام عليكم صلوات الله عليكم பாரத கடலின் அலையே பக்தாத் ஷரீஃபை அடைந்து பாதுஷா முஹீதின் பேரில் பணிவாய் சலாத்தை சொல்வாய் يا نبي سلام عليكم يا رسول سلام عليكم يا حبيب سلام عليكم صلوات الله عليكم ரவுதா ஷரீஃபில் கமழும் ரோஜா மலர்கள் இதழே காஜா அஜ்மேரி பேரில் கரீபின் சலாத்தை சொல்வாய் يا نبي سلام عليكم يا رسول سلام عليكم يا حبيب سلام عليكم صلوات الله عليكم ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் வீசும் சுவனாத்தின் தழல் காற்றே ஷாஹுல் ஹமீது வலிமேல் சாந்தி சலாத்தை சொல்வாய் يا نبي سلام عليكم يا رسول سلام இறை நேசரில் அடைவாய் அப்துல் வதூத் نبي سلام عليكم يا رسول سلام عليكم يا حبيب سلام عليكم صلوات
الله عليكم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على سيدنا رسول الله صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم: من كان يرجو لقاء ربه فليعمل عملا صالحا ولا يشرك بعبادة ربه أحدا. صدق الله المولانا العظيم. அன்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே கூறுகின்றான்: மன் கான யர்ஜூ லிகாஅ ரப்பிஹி, யார் அல்லாஹ்வின் சந்திப்பை விரும்புகிறாரோ, ஆதரவு வைக்கிறாரோ, ஃபல்யஅமல் அமலன் சாலிஹன், அவர் சாலிஹான அமல் செய்யட்டும். அதாவது ஃபல்யஅமல் ஹாலிஸன், தூய்மையான, ஷிர்கோ, முகஸ்துதியோ, உஜுபோ, கிபுரோ, இப்படி எந்தவித கலப்படமும் இல்லாத அமலை அவர் செய்யட்டும் என்று அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே கூறுகின்றான். நாம் வாழ்கின்ற இக்காலகட்டம் மிகவும் மார்க்கம், குர்ஆன், ஹதீஸ் இவையெல்லாம் பின்பற்றப்படுவது மிகவும் குறைந்து விட்ட காலமாக இருக்கிறது. தஸவ்வுஃப், தரீகத் என்ற பெயரில் அதன் சுவடுகள் தான் தரிபட்டிருக்கிறதே தவிர அதில் ரூஹ் இருப்பதாக மிகவும் குறைந்துவிட்ட காலம் இது. ஆகவே நாம் இந்த காலத்தில் இந்த உலகம் போற்றுகிற கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போன்ற குல்லு தவாயிஃபி பில் இஜ்மாஇ முத்தஃபிகா அலா கமாலிக ஃபீ உல்யாக முத்தஸிகா. ஸதகத்துல்லாஹில் காஹிரி அவர்கள் சொல்கிறார்கள், கௌசுல் ஆலம் அவர்களின் கமாலியத்தை அனைத்து இஸ்லாத்தில் உள்ள அனைத்து பிரிவினர்களும் அவர்களின் கமாலியத்தை ஒத்துக்கொண்டார்கள். இப்படி இந்த உலகம் முழுவதும் ஏற்கப்பட்ட கௌசுல் ஆலம் அஹ்மது ரிஃபாயி ரலியல்லாஹு அன்ஹு, அபுல் ஹசன் அலி ஷாதிலி ரலியல்லாஹு அன்ஹு, ஜுனைதுல் பக்தாதி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போன்ற சூஃபியாக்கள் காட்டிய வழியை நாம் பின்பற்ற முயற்சி செய்ய வேண்டும். அவர்களை போன்று நாம் முழுமையாக நம்மால் வாழ இயலாவிட்டாலும் நம்முடைய பலகீனத்தை அறிந்த அல்லாஹ் அவர்களின் வாழ்வை நாம் முழுமையாக பின்பற்ற வேண்டும் என்ற நீயத் தூய்மையாக இருந்தால் அதன் பொருட்டினால் அல்லாஹ் நமக்கு நேர்வழியை காட்டி நம்மை ஈமானோடு கரை சேர்ப்பானாக. சூஃபி என்ற வார்த்தைக்கு கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள்: அசூஃபி மன் ஸஃபா ظاهிரஹு வ பாத்தினஹு பிமுதாபஅத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சூஃபி என்பவர், தரீகத்தின் பாதையில் செல்பவர் என்பவர், தன் உள்ரங்கத்தையும் தன் வெளிரங்கத்தையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையாக பின்பற்றுவதின் மூலம் தன்னுடைய குறைகளை நிவர்த்தி செய்து கொள்பவர் என்று ஸையதுனா கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். இந்த உலகத்தில் ஒவ்வொரு நாட்டிலும் பல ஷேகுமார்கள், பல தரீகாக்கள் இருக்கும். நாம் யாரின் குறையையும் காணாமல், நாம் எந்த தரீகத்தின் குறையையும் காணாமல் அதையெல்லாம் அல்லாஹ் பார்த்து கொள்வான். நம்மிடத்தில் யாராவது கேட்டால், நமக்கு உண்மையாகவே தெரிந்தால், ஸையதுனா ரிஃபாயி ஷைக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள்,
உன்னுடைய ஷைக் அவர்கள் குர்ஆன் சுன்னாவிற்கு கட்டுப்பட்டு முறையாக அவர்கள் பின்பற்றினால் அவரை நீங்கள் பின்பற்றுங்கள். அப்படி இல்லாமல் போனால் நீங்கள் ஷைக்குக்கு சொல்லுங்கள், ஷைக் அவர்களே, நீங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்வதற்கு மாற்றமாக இருக்கிறது உங்கள் செயலுடைய ஃபனப்பிஹு, சொல்லுங்கள். அவர் கேட்டுக்கொண்டால் ஃபத்தபிஹு, அவரை பின்பற்றுங்கள். ஃபஇல்லா ஃபத்ருகுஹு, நீங்கள் விட்டுவிடுங்கள் என்று சொல்கிறார்கள் ரிஃபாஇ ஷைக் அவர்கள். இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை போன்று யதார்த்தத்தில் வாழ்ந்த மாபெரும் சூஃபியாக்களான அஹ்மது ரிஃபாஇ, அபுல் ஹசன் அலி ஷாதுலி, கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போன்று நாம் அவர்களின் காட்டிய வழியில் நாம் வாழ அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இருந்தாலும் சில சூஃபியாக்களின் அந்தரங்கத்தை நம்மால் விளங்க முடியாது. சில சூஃபியாக்களின் அந்தரங்கத்தை நம்மால் விளங்க முடியாமல் இருந்தால் ஃபஸல்லிம் அஹ்வாலஹும், அவர்களை பற்றி நீங்கள் பேச வேண்டாம், நீங்கள் அல்லாஹ்விடத்தில் ஒப்படைத்து விடுங்கள். இருந்தாலும் நாம் அவர்களை பின்பற்ற முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சுன்னத்துகளையும் ஷரீஅத்தையும் உள்ளும் புறமும் நாம் பின்பற்ற முயற்சி செய்துதான் வாழ வேண்டும். தரீக்கத் என்பது வெறும் ஆன்மீகத்தை பேசுவது மாத்திரமல்ல, ஷரீஅத்தை பின்பற்றுவதோடு குர்ஆன் சுன்னாவிற்கு மாற்றம் இல்லாமல் கௌசுல் ஆலம் சொல்கிறார்கள், துர் இலல் ஹக்கி பிஜனாஹில் கிதாபி வ சுன்னா, குர்ஆன் சுன்னா என்ற இரண்டு இறகுகளை கொண்டு நீ அல்லாஹ்வின் அளவிலே பறந்து செல் என்று கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். இன்னும் சொல்கிறார்கள், குல்லு ஹகீகத்துன் லா தஷ்ஹது லஹ ஷரீஅத்து ஃபஹுவ ஸிந்தீகத்துன், எந்த ஹகீகத்தும் அது ஷரியத்துக்கு மாற்றமாக இருந்தால் அது வழிகேடு என்று செய்தனா கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். செய்தனா ஷாஹுல் ஹமீதுன் நாகூரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய வாழ்வின் ஒவ்வொரு மூச்சும் அல்லாஹ்வை பின்பற்றி வாழ்ந்த செய்தனா ஷாஹுல் ஹமீதுன் நாகூரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மகனார் யூசுப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரே ஒரு தொழுகையின் தக்பீர் தஹ்ரீமாவை விட்டதின் காரணத்தினால் 3 நாட்கள் அவர்களோடு பேசாமல் இருந்தார்கள். 3 நாட்களுக்கு பிறகுதான் பேசினார்கள். அவ்வளவு ஷரியத்தின் விஷயத்தில் சையதுனா ஷாஹுல் ஹமீதுன் நாகூரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அஹ்மது ரிஃபாஇ ரலியல்லாஹு அன்ஹு, அபு யஸீதுல் பிஸ்தாமி ரலியல்லாஹு அன்ஹு, இப்படிப்பட்ட மாபெரும் சூஃபியாக்கள் எல்லாம் ஷரீஅத்தை முழுமையாக பின்பற்றி வாழ்வதோடு தான் அவர்கள் ஆன்மீக கடலிலும் முத்து குளித்தார்கள் என்பது வரலாறு. ஆகவே இப்படிப்பட்ட சூஃபியாக்களின் வழியை பின்பற்றி வேறு மற்ற யாரின் குறைகளையும் பார்க்காமல் நாம் வாழ்ந்து, ஏனென்று சொன்னார், ஏதோ உலகத்தில் வாழ்ந்தோம், நாம் அந்த தரீக்கத்தில் வாழ்ந்தோம், நான் இந்த தரீக்கத்தின் ஷைக், நான் அவரின் முரீது, இப்படி எல்லாம் பேசி நமக்கு ஒரு கூட்டம் இருந்து ஏதோ வாழ்ந்து விட்டு போவதல்ல. நாம் யதார்த்தத்தில் அல்லாஹ்வை மாத்திரம் மக்சூதாக நம்முடைய எல்லா இபாதத்தின் நோக்கம் திருப்தி, அல்லாஹ்வின் திருப்தி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் திருப்தியை நாடி நாம் வாழ்ந்தால்தான் நாம் மரணிக்கும் நேரத்தில் கலிமாவோடு நாம் மரணிக்கும் பாக்கியம் கிடைக்கும். என்றால் கபருடைய வாழ்க்கை நாம் வெளிரங்கத்தில் அதை பார்க்க முடியாது. நாம் மரணிக்கும் சமயம்தான் யதார்த்தத்தில் நாம் எப்படி வாழ்ந்தோம், நம்முடைய என்ன வாழ்க்கை நாம் வாழ்ந்தோம் என்ற வாழ்க்கையின் ரிசல்ட் நாம் மரணிக்கும் நேரம்தான் நமக்கு தெரியும். ஆகவே இப்படி உலகத்தில் வாழ்ந்த முக்கியமான சூஃபியாக்கள் எந்த வாழ்க்கையை வாழ்ந்தார்களோ அந்த வாழ்க்கையை முழுமையாக நம்மால் பின்பற்ற முடியாவிட்டாலும் அதை பின்பற்ற வேண்டி உண்மையாக இஹ்லாஸாக நாம் நியத்து செய்து நாம் முயற்சி செய்ய வேண்டும். நம்முடைய பலகீனத்தை அல்லாஹ் அறிவான். அப்படி அவர்களுக்கு மாற்றமாக எதுவும் நம் வாழ்க்கை நிறந்தால் அவையெல்லாம் தவறு, அது தவறு என்று நாம் ஒத்துக்கொள்ள வேண்டுமே தவிர இப்படியும் செய்யலாம் என்று சொல்லாமல் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள நாம் முயற்சி செய்வோமாயானால் அல்லாஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டாலும் கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு, சையதுனா ஷாஹுல் ஹமீதுன் நாகூரி கதஸல்லாஹு சிரஹுல் அஸீஸ் அவர்களின் பொருட்டினாலும்
நம்முடைய வாழ்வை யதார்த்த காதிரியா தரீகத்திலும் ஷத்தாரியா தரீகத்திலும் வாழ்ந்து மரணிக்கும் தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஒரு சிறிய விஷயம், செய்தனா ஷாஹுல் ஹமீது நாகூரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஷேக் ஷாஹ் முஹம்மத் கௌஸ் குவாதிரி ஷத்தாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஷேக் ஹாஜி ஹுதூர் ஷேக் துஹூர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவில் 30 வருடம் மதீனாவை சுத்தம் செய்கிற பணியை செய்தவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கௌஸ் குவாதிரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் தோற்றத்தை காமித்து, நீங்கள் இந்தியாவுக்கு சென்று இவருக்கு கிலாஃபத் கொடுங்கள் என்று சொன்னவுடன் இந்தியாவிற்கு வந்து உடனே கிலாஃபத்தை கொடுத்தார்கள். சொன்னார்கள், நான் என்னுடைய 170 வயதில் நான் செய்ததெல்லாம் உனக்காகத்தான் செய்தேன். என்னுடைய பெயரை மட்டும் எனக்கு நான் வைத்துக் கொண்டிருந்தேன். இப்பொழுது எனக்கு அந்த பேரும் இல்லை. ஹாஜி ஹமீத் ஷாஹ் முஹம்மத் கௌஸ் குவாதிரி ஷத்தாரி என்று தன்னுடைய பேரையும் சேர்த்துவிட்டு அவர்கள் ஃபனாவாகி போனார்கள். இப்படி தரீகத்தின் வாழ்க்கையில் எதையும் ஆதரவு வைக்காமல் அல்லாஹ்வின் திருப்தி மாத்திரமே போதும். இங்கு உள்ள அனைவரிலும் நானே தாழ்வானவன், நான் யாரை விடவும் சிறந்தவன் இல்லை. இங்கு உள்ள அனைத்து மக்களிலும் அல்லாஹ்வின் படைப்புகள் அனைத்திலும் நான் தான் தாழ்ந்தவன் என்று நினைப்பதுதான் சூஃபியாக்களின் சிந்தனை. அன கைரும் மின்ஹு என்று நினைப்பது ஷைத்தான், ஃபிரௌன், நம்ரூத் இவர்களின் சிந்தனையாகும். அதனால் தான் சையதுனா அஹ்மது ரிஃபாயி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த மஜ்லிஸில் இருந்தாலும் சொல்வார்களாம், மக்களே, நான் உங்களுக்கு பெரும் ஷேக் அல்ல, உங்கள் யாரை விடவும் நான் சிறந்தவன் அல்ல என்று சொல்லிவிட்டு, ஒருவேளை நான் அப்படி சிந்தித்தால் என்னை அல்லாஹ் நம்ரூத், ஃபிரௌன், ஹாமானுடன் எழுப்புவான் என்று அஹ்மது ரிஃபாயி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்களாம். ஆகவே எந்த பெருமையும் இல்லாமல் அல்லாஹ்வின் அடியார்களிலே நாம் தான் தாழ்ந்தவர்கள் என்ற எண்ணத்தோடு பணிவோடு நாம் வாழ்ந்து, அதுதான் யதார்த்த தரீக்கத்தாகும். அப்படி வாழ்ந்து நம்முடைய வாழ்வின் கடைசி மூச்சில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை மொழிந்து நம்முடைய ஷேகுமார்களின் முன்னிலையில் நம் ரூஹை கைப்பற்றி நாளை மறுமையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடனும் சையதுனா கௌஸுல் ஆதம் ரலியல்லாஹு அன்ஹு, சையதுனா ஷாஹுல் ஹமீது நாகூரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் காலடியில் அல்லாஹ் நம் அனைவரையும் ஒன்று கூட்டுவானாக. அல்லாஹ் இங்கு குழுமிருக்கும் அனைவரின் பாவங்களை மன்னிப்பானாக. நம் பெற்றோர்களின் பாவங்களை மன்னிப்பானாக. நம் உஸ்தாத்மார்களின் பாவங்களை மன்னிப்பானாக. யாரெல்லாம் நம்மிடம் துஆவை கொண்டு வசியத் செய்தார்களோ அவர்கள் அனைவரின் பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பானாக. நாம் யாரிடத்திலெல்லாம் துஆவை கொண்டு வசியத் செய்தோமோ அவர்கள் அனைவரின் பாவங்களும் மன்னிப்பானாக. நம்முடைய தீன் துனியா இவ்வுலக மறு உலக அனைத்து தேவைகளையும் அல்லாஹு தஆலா நிறைவேற்றி தருவானாக. நம்முடைய கையில் பரக்கத்தை, ரிஸ்குடைய விசாலத்தை அல்லாஹ் இங்கு குழுமியிருக்கும், இங்கு யாரை பற்றியெல்லாம் நான் பேசினோமோ அப்படிப்பட்ட அவுலியாக்களின் பொருட்டால் நம்முடைய வாழ்வின் அல்லாஹ் அபிவிருத்தியை தந்தருவானாக. இங்கு குழுமியிருக்கும் இடத்தில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் நோயை அல்லாஹ் நோய்க்கு ஷிஃபா தருவானாக. நம் அனைவரின் உள்ளங்களிலும் பெருமானாரின் முஹப்பத்தையும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவின் திருக்கலிமாவின் உரத்தையும் நம் கல்பில் அல்லாஹ் போட்டு நம்மை அனைவரையும் ஈமானோடு கரை சேர்ப்பானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இங்கே வருகை தந்திருக்கின்ற சபா முஹம்மது மௌலவி அவர்கள், தாரு சபா அமைப்பினுடைய தலைவராக இருக்கின்றவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்களை நாங்கள் பண்போடு வரவேற்கின்றோம். அதே நேரத்திலே இந்த இடத்தை சிறப்பித்து ஒரு உபன்யாசத்தை நிகழ்த்தும்படி எங்களுடைய ஷேகுனா சாய்பாங் அவர்கள் வேண்டிக் கொள்கின்றார்கள். அதை ஏற்று நாங்கள் அவர்களுக்கு இப்பொழுது அந்த பயானை நிகழ்த்தும்படி மிகவும் பணிவாக வேண்டிக் கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹில் வதூத் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் அல் மஹ்மூத் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி தவில் இஸ்ஸத்தி வல் ஜூத். அம்மா பஅத். சங்கைக்கும் மரியாதைக்கும் உரிய, நாம் என்றும் மதிக்கக்கூடிய, இன்றைக்கு நான் நினைக்கிறேன் 12 அல்லது 13 ஆண்டுகளுக்கு முன்னால் சங்கைக்குரிய இந்த தர்பாரின் பெரியார் அவர்களை மதித்து இந்த இடத்திலே இறுதியாக ஒரு கந்தூரி விழாவில் பேசியிருக்கிறேன். அதற்கு முன்னர் பல தடவைகள் வந்திருக்கிறேன். அந்த ஷேக் நாயகம் சங்கைக்குரிய சூஃபி மகான் குத்துபுனா அப்துல் வதூத் பாவா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நாயகம் அன்னவர்களின் பாதங்களை தோள்மேல் சுமந்து எஜமான் பாதுஷா நாயகம் ரலியல்லாஹு அன்னவர்களின் அடிமைகளாகிய நாம் அவர்களின் திருப்பேரராக நம்மை விட்டு மறைந்தாலும் அவர்களின் சந்ததியினர்களை எங்களுக்கு அருளியிருக்கின்ற சங்கைக்குரிய ஹாஃபில் நாயகம் அன்னவர்களையும் விழித்து அவர்களின் ஆசீர்வாதத்தை பெற்று மற்றும் எங்கே இருக்கின்ற சாதாத்துமார்களையும் இங்கிருக்கின்ற தரீகாவினுடைய முரீதீன்கள், முஹிப்பீன்கள், அன்புக்குரிய நேசர்கள் அனைவர்களையும் விழித்து சுருக்கமாக நான் இந்த இடத்திலே சில வார்த்தைகளை சொல்லிக் கொள்கிறேன். நான் பேசுவதற்கான எந்த தயாரிலும் இல்லை என்றாலும் இங்கே பேசுவதன் மூலமாக என்னுடைய நலவுகளில் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா விருத்தியையும் ஞானத்தையும் தர வேண்டும் என்று எதிர்பார்த்து சில வார்த்தைகளை பேசுகிறேன். இங்கு வர வேண்டும் என்கிற எண்ணத்தோடே நாங்கள் 3 நாட் பயணங்களில் பல வேலைகளை முடித்துக்கொண்டு இந்த இடத்திற்கு வந்திருக்கிறோம். சங்கைக்குரிய ஷேக் நாயம் அவர்களிடத்திலே நாங்கள் நேற்று இது பற்றி கூறியிருக்கிறோம். தரீக்கத்தை பற்றி உங்களுக்கு உபதேசம் செய்கின்ற அளவுக்கு பெரியவர்களாக எங்களிடம் எந்த அறிவும் இல்லை. எஜமான் பாதுஷா நாயகத்தினுடைய சந்ததிக்கு முன்னால் கொல்லன் தெருவிலே ஊசிவிப்பது போன்று நாங்கள் இங்கே எதையும் பேசுவதற்கில்லை என்றாலும் அவர்களின் வேண்டுகோளுக்காக ஓரிரு வார்த்தைகளை இங்கே நாங்கள் பேசிக்கொள்ளுகிறோம். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தீனுல் இஸ்லாம் என்கிற இந்த மார்க்கத்தை ஒரு ஷேகுக்கு கட்டுப்பட்டு முரீதுகளாக இருந்துதான் அந்த சமுதாயம் பின்பற்ற வேண்டும் என்பதை மனிதனை படைக்கின்ற நேரத்திலேயே அல்லாஹ் தீர்மானித்து விட்டான். அதனால்தான் மலக்குகளிடத்திலே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்லி ஹலீஃபா, நான் ஹலீஃபாவைத்தான் படைக்கப் போகிறேன் என்று அல்லாஹு தஆலா சொல்லியிருக்கிறான். மனிதனை என்கின்ற வார்த்தையை அல்லாஹ் அவர்களிடம் பாவிக்கவில்லை. அந்த ஹிலாஃபத் எப்படிப்பட்டது என்றால், அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நம் எல்லோருக்கும் ஆலமுல் அர்வாஹில் வைத்து ஒரு பைஅத்தை தந்து இந்த உலகுக்கு அனுப்பியிருக்கிறான். அதை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது எம் அனைவரையும் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா மீசாக், உடன்பாடு செய்துதான் இந்த உலகத்துக்கு அனுப்பியதாக குர்ஆனிலே சொல்கிறான். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவிடத்திலே நாம் ரூஹுடைய மர்தபாவிலே அவரிடத்திலே செய்திருக்கின்ற அந்த பைஅத்தை, அந்த மீசாக்கை இந்த உலகத்தில் நிஜத்திலே ஒரு ஷேக்கிடத்தில் நாங்கள் அதை புதுப்பித்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் நாம் அனைவரும் பரிசுத்தமானவர்களாக ஆக முடியாது. அந்த ஷேக் உண்மையில் மிக அருமையான உபதேசம்.
நாங்கள் மிக தெளிவுபட வேண்டிய உபதேசம், ஷரியத்துக்கு மாற்றம் இல்லாத, தரீக்கத்துக்கு மாற்றம் இல்லாத, இரண்டையும் சரியான சமநிலை பாதையில் பின்பற்றக்கூடிய ஒரு காமிலான ஷேக்மார்களிடத்தில் அந்த பைஅத்தை நாங்கள் புதுப்பிக்க வேண்டும். அவ்வாறு புதுப்பிக்கின்ற பொழுதுதான் நாம் அனைவரும் தரீக்காக்களுடைய நோக்கத்தை நாங்கள் உணர்வுபூர்வமாக அடைந்து கொள்ள முடியும். தரீக்காக்கள் என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் மட்டும் உண்டானவைகள் அல்ல. அது ஏற்கனவே பல நபிமார்களும் உலகுக்கு வந்து போதித்த ஒரு அடிப்படையான வழிமுறை. அதனால்தான் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களோடு ஹவாரியூன்கள் என்று ஒரு சாரார் அவர்களுக்காகவே தம்முடைய வாழ்வை அர்ப்பணித்திருக்கின்றார்கள். அதில் முதல் கட்டமானவர்களாக 12 பேர்கள் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களோடு பயணித்திருக்கிறார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் தன்னுடைய தோழர்களை நோக்கி கேட்டார்கள், மன் அன்சாரி இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் என்னுடைய இந்த பயணத்தில் எனக்கு பக்கபலமான உதவியாளர்கள் உங்களில் யார் என்று கேட்டார்கள். காலல் ஹவாரியூன நஹ்னு அன்சாருல்லாஹ், ஹவாரியூன்கள் சொன்னார்கள், நாங்கள்தான் அந்த உதவியாளர்கள் என்று தன்னுடைய உடன்பாட்டை ஒத்துக்கொண்டார்கள். இது எத்தனை பேர்கள் என்று பார்க்கிற பொழுது அல் குர்ஆனின் ஞானம் பெற்ற இமாம்கள் முஃபஸ்ஸிரீன்கள் வெறும் 12 நபர்கள்தான் அந்த ஹவாரியூன்கள் என்று எங்களுக்கு வரையறுத்து சொல்லி இருக்கிறார்கள். சத்தியத்தை எடுத்துச் சொல்லுகின்ற பொழுது கேட்டுக்கொண்டிருக்கின்றவர்கள் பல்லாயிரக்கணக்கானவர்களாயிருந்தாலும் அந்த உடன்பாட்டுக்கு உண்மைக்குண்மையான விசுவாசமானவர்கள் இப்படி 12 பேர்களாகத்தான் அமைவார்கள் என்பது இதனுடைய யதார்த்தம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை இந்த மார்க்கத்தை போதிக்க சொன்ன பொழுது அங்கும் 12 கூட்டத்தார்கள் தான் அவர்களுக்கு பின்னால் பின்துயர்ந்தார்கள். மற்றையவர்கள் அவர்களை நிராகரித்தார்கள். இதை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிற பொழுது நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய விடயத்தில் தன்னுடைய தோழர்கள் தண்ணீர் கேட்ட பொழுது நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய கரத்தில் இருந்த கைத்தடியினால் அவர்கள் தட்டிய பொழுது 12 நீரூற்றுக்கள் பீரிட்டு ஓடின என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான். அந்த 12 நீரூற்றுக்கள் அந்த 12 கூட்டத்தார்கள் அருந்தினார்கள். கடலில் தட்டிய பொழுது அந்த கடல் 12 பாதைகளாக பிரிந்து அலையாக எழுந்து மலையாக நின்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுடைய அந்த கூட்டத்தார்கள் 12 பேருக்கும் ஜெயம் அடைவதற்கு வழி கொடுத்தது. ஆக 12 கூட்டம், 12 கோத்திரம், 12 நபர்கள், இப்படித்தான் இந்த தரீக்கத்தினுடைய வழிமுறைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு மிக உண்மைக்குண்மையான ஒத்தாசை வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த தரீக்கத்தை முன்னிருந்த நபிமார்களிடம் இருந்த அந்த ஹிலாபத்தை அவர்களிடம் இருந்த அந்த ஆன்மீக போதனையை இறுதி தூதராக ரஹ்மத்துல் ஆலமீனாக ஞானத்தின் பொக்கிஷமாக இவ்வுலகத்தில் எவ்வித தங்கு தடையுமின்றி மறைவின்றி ஒளிவின்றி சர்வ ஞானமும் கொடுக்கப்பட்ட அந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு பின்னால் சய்யிதுனா அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களை அந்த பட்டணத்தின் வாசலாக தந்து வாழையடி வாழையாக ஆத்மீக பெரியார்கள் ஷேக்மார்கள் மூலமாக நாங்கள் தரீக்கத்தை பெறுகிறோம். தரீக்காக்களின் நோக்கம் பல இருக்கின்றன. சுருக்கமாக அவைகளை சொல்லுவதாக இருந்தால், ஒரு மனிதன் இந்த உலகத்திலே ஒரு தடவை பிறக்கின்றான், ஒரு தடவை மரணிக்கின்றான். இதை ஒரு மனிதனுடைய வாழ்வில் 2 தடவைகள் பிறப்பும் 2 தடவைகள் மரணமும் இருக்கின்றது என்பதை போதிப்பதுதான் தரீக்காக்கள். ஒரு மனிதன் இந்த உலகத்திலே தாய் தந்தைக்கு பிறக்கின்றான், அடுத்த பிறப்பு அவனுக்கு தெரியாது. ஒரு மனிதன் இந்த உலகத்திலே மறைகின்றான், 2ஆம் நிலை மரணம் என்பது அவனுக்கு தெரியாது. அந்த 2 நிலைகள், பிறப்பில் 2 வகை, மறைவிலும் 2 வகை, இதை உணர்வதும் உணர்த்துவதும் தான் தரீக்காக்களின் ஆத்மீகத்தின் சாரம்சம் என்று நம்முடைய அறிவு கட்டியதாக சொல்லலாம். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நான் ஏன் இங்கே சொல்கிறேன் என்று உங்களுக்கு நான் பேசுகின்ற பொழுது தோன்றியிருக்கலாம். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை,
2 தடவைகள் இந்த உலகத்திலே பிறக்காதவன் மலக்கூத்துடைய எல்லைக்குள் பிரவேசிக்க முடியாது என்று சொல்லுவார்கள் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம். 2 தடவைகள் லை எலிஜ மலக்கூத்த ஸமாவாத், வானத்தினுடைய அந்த மலக்கூத்துடைய எல்லையை ஒருவன் அடைய முடியாது. அவன் 2 தடவைகள் கட்டாயம் பிறக்காவிட்டால் அந்த 2 தடவைகள் பிறப்பு என்பது என்ன? ஆன்மீக சூஃபியாக்கள் அழகாக அதை சொல்லுவார்கள். தாய்க்கும் தந்தைக்கும் ஷடத்துக்கு பிள்ளையாக நாங்கள் எவ்வாறு பிறந்திருக்கிறோமோ அதுபோல எங்கள் ரூஹுகளுக்கு, ஏனென்றால் பையத்தெடுப்பது என்பது நப்சு அல்ல, ரூஹ். நப்சை நெறிப்படுத்தத்தான் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஆலமுல் அர்வாஹிலே ரூஹுகளை முன்னிறுத்தி அந்த பையத்தை தந்திருக்கிறான். பையத்துக்கு பொருத்தமானது, கனெக்ட் ஆகக்கூடியது ரூஹ் தான். அதனால் எங்கள் உடலுக்கு தந்தையாயிருக்கின்ற தாய் தந்தைகளுக்கு பிள்ளையாய் பிறந்த நாம் எங்கள் ரூஹினுடைய வழிகாட்டியாக, ரூஹினுடைய தந்தையாக இந்த உலகத்திலே யாரிடத்திலே கரம் பற்றி யாரை நாங்கள் ஷேகாக ஏற்று அவருடைய பிள்ளையாக நாங்கள் எங்களை அர்ப்பணம் செய்கிறோமோ அந்த காமிலான ஷேகனுடைய பிள்ளையாக நாம் ஒவ்வொருவரும் 2ஆம் தடவை பிறக்காத வரை இந்த வாழ்விலே பிறந்ததற்கான எந்த அர்த்தமும் மனிதனுக்கு இல்லை. ஏனென்றால் மனிதர்கள் மட்டும் பிள்ளைகள் பெறவில்லை, மாடுகளும் குட்டி போடுகின்றன, அங்கே என்ன இருக்கிறது? ஆடுகளும் குட்டி போடுகின்றன, அங்கே என்ன இருக்கிறது? பறவைகள் கூட குஞ்சு பொரிக்கின்றன, என்ன இருக்கிறது? மனிதனாய் நான் பிறந்ததற்கு என்ன அர்த்தம்? வெறும் சடத்தின் தாய் தந்தையை மட்டும்தான் நான் இந்த உலகத்தின் பிறப்பின் அர்த்தமாக இருந்தால் நிச்சயமாக என்னுடைய பிறப்புக்கு எந்த பொருளும் இல்லை. ஒரு காமிலான ஷேகினுடைய கரம் பற்றி அவர்களுடைய பாதம் பணிந்து அவருடைய பாசறையில் பயின்று அவர்களின் பிள்ளையாய், ஆன்மீக பிள்ளையாய் அவர்களை நாம் ஏற்காத வரை 2ஆம் பிறப்பை ஒரு பொழுதும் நாம் உணர முடியாது. அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், மன் அல்லமக ஹர்ஃபன் வாஹிதன் ஃபஹுவ அபூக ஃபித்தீன். ஒரு அச்சரத்தை ஏனும் உனக்கு உணர்த்திவிட்ட ஒரு குரு இருக்கும் என்றிருந்தால் அவர்தான் தீனுடைய உலகிலே உனக்கு தந்தையாக இருப்பார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எங்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள். ஹைருல் ஆபாஇ மன் அல்லமக, ஞானத்தின் வாசலை உனக்கு உன்னில் வெளிப்படுத்தியவர் உன் தந்தைமார்களில் மிகச் சிறந்த தந்தையாக இருக்கும். கற்பித்தல் என்றால் வகுப்பு நடத்துதல் என்பது பொருள் அல்ல. ஏனென்றால் அல்லாஹ் வ அல்லம ஆதம அல் அஸ்மா குல்லஹா, அல்லாஹு தஆலா நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சகல அஸ்மாக்களையும் கற்றுக் கொடுத்தான், பாடம் நடத்தவில்லை, அவர்களிலே வெளியாக்கினான். 2 தடவைகள் இந்த உலகத்திலே மரணிக்க வேண்டும். எல்லோருக்கும் ஒரு மரணம் தெரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எங்களுக்கு அழகாக சொன்னார்கள், மூத்து கபில அன் தமூத்து. நிஜ வாழ்வில் நாம் மரணம் அடைவதற்கு முன்னால் அந்த யதார்த்தமான மரணத்தை நடமாடும் மையத்தாக நீ உணர்ந்து கொள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நடமாடும் ஒரு மையத்தை நீங்கள் பார்க்க விரும்பினால் சய்யிதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களை பார்த்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த மரணம் யாராவது ஒருவர் ஒரு தடவை மரணத்தை சுவைத்து விட்டால் அவர் 2ஆம் தடவை மரணிப்பதில்லை. சூஃபி மகான்கள், ஞானிகள், இறைநேச செல்வர்கள் மரணிக்கவில்லை என்று நாம் எதற்காக வாதாடுகிறோம்? அவர்கள் வாழுகிற பொழுது ஹகீக்கத்தான அந்த மரணத்தை சுவைத்து முடித்தவர்கள். அல்லாமத்துல் அரூஸ் குதுபு ஜமான் மாப்புள்ளிலே பெயாலிம் சாஹிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நாயகம் அன்னவர்கள் சொன்னார்கள், மௌத்தாகும் முன்னமே மௌத்தாகவும் மாகை முழுக்கு முன் முழுகனவும் சௌத்தால் உயர்ந்தோர் சொற்சாரமதை சகலரும் விளங்கார் அறியார். மௌத்து ஹகீக்கியும் இராதியுமாம், மௌத்து உடலுக்கு ரூஹுக்கில்லை, மௌத்தை அறியாதோர் மடையர் என்று மணலில் கதம் தோயா நபி மொழிந்தார். இது அல்லாமத்துல் அரூஸ் மாப்புல்லிலே பெயாலிம் சாஹிப் நாயகம் அவர்களின் பாதங்களை சுமந்து அவர்கள் நமக்கு சொல்லித் தந்த அழகிய உபதேசம். மௌத்து ஹகீக்கி இராதி என்கிற 2 மரணத்தில் ஒரு மரணத்தை நாம் தேடத் தேவையில்லை, அது நம்மை தேடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் உண்மையான வாழுகின்ற பொழுதே என்னை நான் அழித்து நான் என்பதை இழந்து அவனை அடைவதற்காக உண்மையான அந்த மரணத்தை நான் வாழுகிற பொழுது சுவைப்பதற்கு நிச்சயமாக ஒரு காமிலான குரு அவசியம். இதுதான் தாய்க்கும் தந்தைக்கும் பிள்ளையாக பிறந்தோம்,
கபருக்குழிக்கு நாங்கள் ஒரு ஜனாசாவாக மீட்கப்படுகிறோம். இந்த பிறப்பும் அந்த இறப்பும் எல்லோருக்கும் உள்ளது, ஏன் ஆடு மாடுகளுக்கும் உள்ளது. ஆனால் உண்மையாகவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பிய பிரகாரம் அல்லாஹ் இன்சானை எதற்காக படைத்தானோ அந்த உண்மைக்குண்மையான நோக்கத்தின் பிரகாரம் ஒரு காமிலான ஷேகை தரீக்கத்து வழியிலே நடந்து அவர்களின் பிள்ளையாய் எங்களை இரண்டாம் தடவை பிறக்கச் செய்து அவர்களின் தர்பியத்தினால் நடமாடுகின்ற பொழுதே நானும் நீங்களும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்ட மையத்துக்களாய் மாறி இன்னக மையத்துன் வ இன்னஹும் மையத்தூன், நாயகமே யா ரசூலல்லாஹ், நீங்களும் அந்த மௌத்தை சுமைத்தவர்கள், உங்கள் தோழர்களும் அந்த மௌத்தை சுவைத்தவர்கள் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கின்ற உண்மையான அந்த மரணத்தை நாம் ஒரு தடவை சுவைத்து விட்டால் இரண்டாம் தடவை மரணம் இல்லை, மரணம் இல்லை, மரணமே இல்லை என்பதனால் தான் இன்றும் உயிர் வாழுகின்ற இந்த பெரிய நாதாக்களுக்காக இந்த இடத்திலே ஒன்று கூடி நாம் இருக்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சங்கைக்குரிய ஷேக் நாயகம் மன்னர்கள் தந்த பாதையிலே நடந்து எம்முடைய சங்கைக்குரிய இந்த நாயகம் மன்னவர்கள் பாதுஷா நாயகத்தினுடைய திருப்பேரர் அவர்கள் இவர்கள் காட்டி தந்த இந்த வழிமுறைகளிலே ஷரியத், தரீக்கத், ஹகீகத், மாரிஃபத் என்கின்ற 4 மர்த்தபாக்களையும் சமநிலையில் பயணித்து அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றம் செய்யாத ஏவல்களை எடுத்து விலக்கல்களை தவிந்து நடக்கின்ற உண்மையான சூஃபியாக்களாக வாழ்ந்து இந்நாலு நிலைகளையும் கடந்த சூஃபி மகான்கள் அடைந்த சூஃபியா என்கின்ற உன்னதமான அந்த கோட்டைக்குள், அந்த மலக்கூத்துடைய எல்லைக்குள் எல்லாம் வல்ல அல்லாஹ் என்னையும் உங்களையும் நம் சந்ததிகளையும் நுழைய வைப்பானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேசிய வார்த்தைகளில் தவறுகள் ஏதும் குற்றங்கள் இருக்கும் பட்சத்தில் கட்டாயமாக சங்கைக்குரிய இந்த நாயக மன்னவர்கள் எங்களை மன்னித்தருள வேண்டும் என்று வேண்டி முடிக்கின்றேன். مرادي يا مرادي يا مرادي مرادي شيخ محي الدين سقاني الحب كاسات الوصال فقلت لخمراتي نحوي تعالي مرادي يا مرادي يا مرادي مرادي شيخ سعت ومشت لنحوي في كوس فهمت بسكراتي بين الموالي مرادي يا مرادي يا مرادي مرادي شيخ محي الدين مرادي شربتم فضلتي من بعد سكري ولا نلتم علوي واتصالي مرادي يا مرادي يا مرادي مرادي شيخ محي الدين مرادي فلو ألقيت سري في بحار لصار الكل غورا في زوالي مرادي يا مرادي يا مرادي مرادي شيخ محي الدين مرادي فلو ألقيت سري فوق ميت لقام بقدرات المولى تعالي مرادي يا مرادي يا مرادي مرادي شيخ محي الدين مريدي لا تخف الله ربي أعطاني رفعة نلت المنالي مرادي يا مرادي يا مرادي مرادي شيخ محي الدين مرادي وكل ولي له قدم وإني على قدم النبي بدر الكمال مرادي يا مرادي يا مرادي مرادي شيخ محي الدين مرادي أنا الحسن والمقدع مقامي وأقدامي على عنق الرجال مرادي يا مرادي يا مرادي مرادي شيخ محي الدين مرادي وعبد القادر المشهور اسمي
وجدي صاحب العين الكمال مرادي يا مرادي يا مرادي مرادي شيخ محي الدين مرادي قادر گنج سوائی حضرت شاہ الحمید مالک ملک ولایت حضرت شاہ مخزن اسرار نور ذات پاک کبریا معدن اسرار قدرت حضرت شاہ الحمید قادر گنج سوائی حضرت شاہ الحمید مالک ملک ولایت حضرت شاہ الحمید من فقیر و عاجزم تم دستگیر بے کساں تو کہ ہستی بحر رحمت حضرت شاہ الحمید قادر گنج سوائی حضرت شاہ الحمید مالک ملک ولایت حضرت شاہ الحمید ما رمیت ہو توئی لیکن رم اللہ توئی دست یزدہ ہو توئی یا حضرت شاہ الحمید قادر گنج سوائی حضرت شاہ الحمید مالک ملک ولایت حضرت شاہ الحمید علی فاطمہ حسن حسین پیرر شاہ الحمید ولی گل کومان محی الدین وارث شاہ الحمید قادر گنج سوائی حضرت شاہ الحمید مالک ملک ولایت حضرت شاہ الحمید اللہ ولی رسول ولی نیگلتان شاہ الحمید حضرت علیم غوث العظم تانگلتان شاہ الحمید قادر گنج سوائی حضرت شاہ الحمید مالک ملک ولایت حضرت شاہ الحمید مظہر حضرت محمد غوث مرشد راشدی خانوا شطاریائی سید عبد القادر است قادر گنج سوائی حضرت شاہ الحمید مالک ملک ولایت حضرت شاہ الحمید زاہد اللہ شیخ متوالی درگاہ مدح خان جان و دل ہر دم فدائی سید عبد القادر قادر گنج سوائی حضرت شاہ الحمید مالک ملک ولایت حضرت شاہ الحمید صادر و سید من مصطفى خیر النبی سیدی و مرشدی شاہ یوسف الوالی لا الہ الا اللہ لا الہ الا اللہ لا الہ الا اللہ محمد رسول اللہ بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين حمدا يوافي نعما ويكافي مزيدا اللهم اجعل أفضل صلواتك أبدا
وأما بركاتك سرمدا على سيدنا محمد وعلى آله الطيبين الطاهرين وعلى صحابه أجمعين. اللهم إنا نسألك الجنة وما قرب إليها من قول وعمل، ونعوذ بك من النار وما قرب إليها من قول وعمل. اللهم اغفر لنا ولوالدينا ولمشايخنا، وقنا ربنا شر ما قضيت. اللهم احفظنا واحفظ ما معنا واحفظ من معنا واحفظ قراباتنا من جميع الآفات والمصيبات والأخطار، ومن شر الأعداء من الجن والإنس في البرار والبحار. واشف مرضانا واقل ديوننا واستر عوراتنا وآمن روعاتنا ومهولات الأشرار. اللهم اغفر ثواب ما قرأنا من كلامك العزيز، هذه هدية واصلة ورحمة نازلة وبركة شاملة من سيدنا ونبينا محمد صلى الله عليه وسلم. ثم إلى روي القطب الأقطاب غوث العالم سلطان محي الدين عبد القادر الجيلاني رضي الله عنه. ثم إلى روي القطب المجيد فرد الوحيد سيد سادات منبع الكرامات مجمع الخيرات خوارق العادات سيد سلطان جمان شاه الحميد عبد القادر الناهور رضي الله عنه. ثم إلى روي سيدنا شيخنا يوسف سعيد ولي الله رضي الله عنه. ثم إلى سيدنا شيخنا فخر الدين بابا ولي الله رضي الله عنه. ثم إلى روي سيدنا شيخنا مرشدنا نور ذكر عبد الحميد فايد قدس الله سره العزيز. ثم إلى روي إبراهيم بوفد يا رب الله قدس الله سره العزيز. ثم إلى روي حسين بوفد يا رب الله قدس الله سره العزيز. ثم إلى روح العقيل محمد ولي الله رضي الله عنه. ثم إلى روح الكتب السيلان الشيخ الفاضل الإنسان الكامل سيدنا شيخنا أستاذنا عاشق إلهي صوفي مهان عبد الودود بابا رضي الله عنه. ثم إلى أرواح كلهم أولياء الله تعالى وكل مشايخ رضي الله تعالى عنهم أجمعين. اللهم امددنا بمددهم وننظر قلوبنا بأنبارهم، وحسن مرادنا بكراماتهم، وحسن مرادنا بكراماتهم، وحسن مرادنا بكراماتهم شيئا لله. ربنا أتمم لنا نورنا واغفر لنا إنك على كل شيء قدير. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا آتنا من لدنك رحمة وهيئ لنا من أمرنا رشدا. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. وصلى الله وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. يا صاحب الناهور كل ناصرين بالسمع والعلا وحسن الماصرين، وبطول عمر لا بعمر قاصرين. يا مجمع الخيرات عبد القادر، يا صاحب الناهور كل ناصرين بالسمع والعلا وحسن الباصرين، وبطول عمر لا بعمر قاصرين. يا مجمع الخيرات عبد القادر، يا صاحب الناهور كل ناصرين في السمع والعلا وحسن الباصرين، وبطول عمر لا بعمر قاصرين. يا مجمع الخيرات عبد القادر، يا مجمع الخيرات عبد القادر، يا مجمع الخيرات عبد القادر. يا وهاب يا تواب تب على المؤمنين، صل سالم على شافع المذنبين، وارضى عن شيخنا عبد الودود الامين، وارزقنا به خير الدنيا ودين. يا وهاب يا تواب تب على المؤمنين، صل سالم على شافع المذنبين، وارضى عن شيخنا عبد الودود الامين، وارزقنا به خير الدنيا ودين. يا وهاب يا تواب تب على المؤمنين، صل سالم على شافع المذنبين، وارضى عن شيخنا عبد الودود الامين، وارزقنا
الفوز الأعلى محي الدين صدر رفاع بخارج فرع منك صاحب عروس خلوتي لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل وسلم ما شاء الله